மார்கழியே முடிஞ்சிருச்சுங்க. தையில தான் அவ்வளோ பனி இறங்கிட்டு இருக்குது. எல்லாரும் இழுத்து போத்தி தூங்குற டைம்ல காலையில நேரமா எந்திரிச்சு வாக்கிங் போயிட்டு வந்துட்டோம். குளிருக்கு பயந்துட்டு 2, 3 பெட்ஷீட் போட்டு நல்லா குறுக்கி படுத்து தூங்கிட்டு இருப்பாங்க. இப்போ கொஞ்ச நாளா நமக்குன்னு டைம் ஸ்பெண்ட் பண்ணி இப்பதான் கொஞ்சம் நம்ம உடம்ப கேர் எடுத்து பார்த்துட்டு இருக்கோம். அதுலயும் நாமளும் கொஞ்சம் சலுப்பா வர டைம்ல நம்ம கையை பிடிச்சு கூட்டிட்டு போறதுக்கு ஒரு ஆள் இருந்தா நம்ம போக மாட்டோம். அந்த மாதிரி தாங்க நானே கொஞ்சம் டயர்ட்ல தூங்கிட்டுனா கூட என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து கால் பண்ணி எழுப்பி விட்டுருவாங்க. அதனால எல்லாரும் ஜாலியா எந்திரிச்சு நடந்து வாக்கிங் போயிட்டு வந்துருவோம். ரொம்ப தூரம் போனாலும் சேர்ந்து ஜாலியா போகும்போது அவ்வளோ கஷ்டம் தெரியறது இல்லைங்க. நான் தனியா வாக்கிங் போயிட்டு இருந்தா கண்டிப்பா கண்டினியூ பண்ணியிருக்க மாட்டேன். கூட ஒரு செட்டோட போகும்போது அது பெரிய விஷயமா தெரியல. கேஸ் அடுப்பு கீழே வச்சு செய்யக்கூடாது, அது சேஃப்டி இல்லை அப்படின்னு சொல்றீங்க. ஆனா வீட்டு வேலை நடந்துட்டு இருக்கிறதுனால இப்ப வந்து நம்ம பலவு மேலேயோ எங்கேயும் ஸ்டாண்டு மேலேயோ வச்சு செய்ய முடியல. இன்னும் ஒரு வாரம் தாங்க, அதுக்கப்புறம் எப்பயும் போல செல்ஃப்ல வச்சு சமைக்க ஆரம்பிச்சிருவோம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா தோசை, வெஜிடபிள் குருமா, அது கூட வாழைப்பூ பொரியல் செஞ்சு அதுலயே கொஞ்சம் சாதமும் போட்டு கிளறி கொடுத்துட்டாங்க. குழந்தைங்களும் சூப்பரா சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டாங்க.